ஃபேமிலிஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டம் இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மொத்தம் 38 மாவட்டம் இருக்குது. ஆனால் முன்னாடி எத்தனை மாவட்டம் இருந்துச்சு, அதுலேருந்து எப்படி இவ்வளோ மாவட்டங்கள் வந்துச்சுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஒரு 13 மாவட்டம் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அந்த 13 மாவட்டத்திலிருந்து தான் இப்போ நமக்கு மொத்தம் 38 மாவட்டங்கள் வந்து கிடச்சிருக்குன்றத சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ்நாடோட ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நமக்கு வெறும் 13 மாவட்டங்கள் தான் இருந்திருக்கு. அதுவுமே 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்துக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்கள் வந்து இருந்திருக்கு. அது என்னென்ன அப்படின்னா, சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, மதுரை, நீலகிரி, வட ஆற்காடு, ராமநாதபுரம், சேலம், தென்னார்காடு, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி. இதுதான் மொத்தம் 13 மாவட்டங்கள். ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னை மாவட்டம் தான் நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரமாக விளங்குது. எதனால சென்னையிலேருந்து பிற மாவட்டங்கள் பிரிஞ்சிச்சு அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட நகர வளர்ச்சி வந்து அதிகரிக்கும் போது அதுலேருந்து சில மாவட்டங்கள் பிரிஞ்சிருந்திருக்கு. சென்னையிலேருந்து என்ன மாவட்டம் பிரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, முக்கியமாக செங்கல்பட்டும் திருவள்ளூரும் பிரிஞ்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ வரைக்கும் நமக்கு சென்னை வந்து ஒரு பெரிய மாநகரமாக வந்து நம்ம 38 மாவட்டங்களில் வந்து திகழுதுன்றத சொல்கிறோம். ஒரு காலகட்டத்தில் வந்து செங்கல்பட்டு மாவட்டமுமே நமக்கு ஒரு பெரிய மாவட்டமாக தான் இருந்திருக்கு. அந்த செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து நமக்கு என்ன மாவட்டங்கள் பிரிஞ்சிருக்கு அப்படின்னா, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டுன்னு சொல்லி ஒரு மாவட்டமாக இருந்தது 3 மாவட்டங்களாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ வரைக்குமே சென்னையோட புறநகர் பகுதிகளில் வந்து நிறைய பகுதிகள் வந்து நியர்பை செங்கல்பட்டுக்குள்ளேயும் தான் இருக்குன்றத வந்து சொல்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, மதுரை வந்து ஒரு பழமையான மாவட்டன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அது வந்து பாண்டியர்களோட ஒரு தலைநகரமாகவும் அதே மாதிரி ஒரு நிர்வாக மையமாகவும் மதுரை இருந்திருக்குன்றது சொல்கிறாங்க. மதுரையிலேருந்து பிரிஞ்சு போன மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், இந்த 3 மாவட்டங்கள் வந்து மதுரையிலேருந்து பிரிஞ்சு போயிருந்திருக்குன்றத வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப பழமையான மாவட்டம்ன்றது வந்து மதுரை இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. மதுரை வந்து இப்போ வரைக்குமே நம்ம தென் தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய நகரமாக விளங்குதுன்றத வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ராமநாதபுரம் வந்து ஒரு காலத்தில் மிகப்பெரிய மாவட்டமாக இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அதுலேருந்து நமக்கு பிரித்து கிடைக்கப்பட்ட மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிவகங்கையும் தூத்துக்குடியும் பிரித்து கிடைக்கப்பட்டிருக்கு. ராமநாதபுரம் வந்து ஒரு நிர்வாகத்துக்கு வந்து ஒரு சூப்பரான மாவட்டம் அப்படின்றத வந்து முன்னாடியே மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம எந்த மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, தஞ்சாவூர் மாவட்டம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டோட ஒரு நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி காவிரி டெல்டா பகுதிகளுக்கு வந்து அது ஒரு மையமாக இருக்குன்றத சொல்லப்படுது. இந்த தஞ்சாவூர் பகுதியிலேருந்து நமக்கு பிரித்து கிடைக்கப்பட்ட மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறைன்னு சொல்லிட்டு 3 மாவட்டங்கள் அதுலேருந்து கிடச்சிருந்துருக்கு. நீங்கள் இப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா, தஞ்சாவூர் வந்து ஒரு கலாச்சாரத்துக்கும் ஒரு விவசாயத்துக்கும் வந்து ஒரு முக்கிய அடையாளமாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் வந்து திகழுது அப்படின்றது சொல்லப்படுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வட ஆற்காடு பற்றியும் தென் ஆற்காடு பற்றியும் பார்க்க போகிறோம். வட ஆற்காடுலேருந்து பிரித்து வரப்பட்ட மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், மொத்தம் 4 மாவட்டங்கள் பிரிஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி தென்னார்காடுலேருந்து கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சின்னு சொல்லிட்டு 3 மாவட்டங்கள் வந்து தனியாக பிரித்து வரப்பட்டிருக்கு. இதில் இருக்க எல்லா மாவட்டங்களுமே இப்போ வந்து ஒரு தனித்துவமான வளர்ச்சி பெற்று திகழ்கிறது அப்படின்றது வந்து நமக்கு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து பிரிஞ்சு வந்த மாவட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திருப்பூரும் ஈரோடும் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த 2 மாவட்டங்களுமே ஒரு வணிக வளர்ச்சியிலையும் சரி, நிர்வாக வளர்ச்சியிலையும் சரி ஒரு சிறந்த பங்கு வகிக்குது அப்படின்றது வந்து சொல்லப்படுது. நெக்ஸ்ட் என்ன மாவட்டம் பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து எந்த ஒரு மாவட்டமும் பிரிஞ்சு வரல. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அது வந்து ஒரு தனி மாவட்டமாகவே திகழ்கிறது அப்படின்றது நமக்கு தெரியப்படுது. அதே மாதிரி தான் நீலகிரி மாவட்டத்திலிருந்தும் நமக்கு எந்த மாவட்டங்களும் வந்து பிரிஞ்சு வரலை. அதுவுமே ஒரு செப்பரேட் மாவட்டமாக வந்து நமக்கு தனியாகவே இருக்குது.
நெக்ஸ்ட் நம்ம என்ன மாவட்டம் பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டத்திலேருந்து நமக்கு என்னென்ன மாவட்டங்கள் பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாவட்டங்கள் வந்து அதிலிருந்து பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்றது இதிலேருந்து தெரியப்படுது. அடுத்து நம்ம என்ன மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, திருச்சிராப்பள்ளி அப்படின்ற மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதிலிருந்து நமக்கு என்னென்ன மாவட்டங்கள் பிரிஞ்சு கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு 4 மாவட்டங்கள் வந்து திருச்சிராப்பள்ளியிலேருந்து பிரிஞ்சு நமக்கு கிடைக்கப்பட்ட மாவட்டங்களாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருநெல்வேலின்ற மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து ஒரே ஒரு மாவட்டம் மட்டும் பிரிஞ்சு கிடைக்கப்பட்டிருக்கு. அதுதான் நமக்கு தென்காசின்ற மாவட்டமாக வந்து கிடைக்கப்பட்டிருக்குன்றது இதிலேருந்து தெரியப்படுது. இப்போ ஒரு விஷயம் நமக்கு தோணும், எதுக்கு அந்த 13 மாவட்டத்திலேருந்து 38 மாவட்டங்களாக பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருக்கும். அது எதனால அப்படின்னா, மக்கள் தொகை வந்து என்ன ஆயிடுச்சு, போக போக அதிகமாயிருச்சு. மக்கள் தொகை அதிகமானதுக்காகவா மாவட்டங்கள் உருவாக்குனாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, யோசிச்சு பாருங்களேன், ஒரு 13 மாவட்டத்துக்குள்ள மக்கள் தொகை வந்து அதிகமாகவும் அதுக்கான அரசு அலுவலகங்களும் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட குறைகளாக இருக்கட்டும், நம்மளோட தேவைகளாக இருக்கட்டும், ஒரு விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு போய் சென்று அடையிறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அந்த சான்சஸ் வந்து கம்மியாயிரும். அதே ஒரு 38 மாவட்டமாக பிரிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும், 38 மாவட்டத்துக்கு உள்ள அரசு அலுவலகங்கள், அதுக்காக வேலை பார்க்குற அந்த ஸ்டாஃப்ஸு எல்லாமே வந்து 13 மாவட்டத்துக்கு இருந்ததை விட இன்க்ரீஸ் ஆவாங்க. அப்போ நம்ம கிராமத்தோட ஒரு வளர்ச்சிக்காகவும் சரி, இல்லை நம்மளோட தேவைகளுக்காக நம்ம அவங்கள போய் பார்க்குறோம், இல்லை நம்ம தேவைகளை போய் அவங்கக்கிட்ட வந்து குறைகளை சொல்கிறோம் அப்படின்னும் போது 13 மாவட்டங்களுக்கும் 38 மாவட்டங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நமக்கான வேலைகளை வந்து ஈஸியாக்கிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் 13லேருந்து 38 மாவட்டங்களாக வந்து எல்லாமே பிரிஞ்சிருந்து. யோசிச்சு பாருங்களேன், ஒரு 13 மாவட்டத்திலேருந்து ஒரு 38 மாவட்டமாக பிரிஞ்சு வந்திருக்கோம். அந்த 38 மாவட்டத்திலையுமே வந்து வெறும் நிர்வாகத்துக்காக மட்டும் மாவட்டங்கள் வந்து பிரிக்கப்படலை. ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே, அந்த பழமையான மாவட்டத்துக்கும் சரி, அதுலேருந்து பிரிஞ்சு வரப்பட்ட புதிய மாவட்டத்துக்குமா இருக்கட்டும், ஒரு வரலாறு இருக்குது, ஒரு பெருமை இருக்குது, ஒரு கலாச்சாரம் இருக்குது. எல்லாமே வந்து இன்னும் வளர்ந்து வர்றதுக்கு அதிகமான இடம் வந்து நமக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் பழமையான மாவட்டம், உங்களோட மாவட்டம் வந்து எந்த பழமையான மாவட்டத்திலிருந்து பிரிஞ்சு வரப்பட்டதுன்றதை நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவிலேருந்து இந்த 13 மாவட்டத்திலேருந்து 38 மாவட்டங்களாக பிரிஞ்சு வந்தது வந்து தனித்தனி மாவட்டங்களாக வந்து நம்ம பிரித்து பார்க்கலாம். இது மேக்ஸிமம் நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நாங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ணிகிட்டே வருவோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.